டிஎன் 360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜோதிட பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல என்ன மாதிரியான செடிகள் தெய்வீக விருட்சங்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவுல பார்க்க போறோம். அப்படி தெய்வீக விருட்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த ஒரு செடி இல்லாம எந்த ஒரு தெய்வ காரியமும் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட எல்லா தெய்வ காரியங்களும் சொல்லக்கூடிய எல்லா ஹோமங்கள்லயும் சரி, கும்பாபிஷேகங்கள்லயும் சரி, சுவாமிக்கும் சரி, கொடிமரத்திலும் சரி, எல்லா புண்ணிய காரியங்கள்லையும் முதன்மையா இருக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா தர்பை. பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தர்பை செடி, இந்த தர்பை செடியை நம்ம வீட்டுல வளர்க்கலாமா அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். சரிங்களா? சரிங்க. பொதுவாகவே எல்லார் வீட்லயும் வந்து நம்ம பூச்செடிகள் வளர்க்கறதுலாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தர்பை செடி வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தர்பை செடி வீட்டுல இருக்கிறது அவ்வளவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தர்பை அப்படிங்கிற இந்த தாவரம் நமக்கு கிரகண காலங்கள், அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணங்கள் வரும்பொழுது இந்த தர்பையை தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா கோவில்கள்ல சுவாமி சன்னதியில சுவாமிக்கு மேலேயும் சரி, நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய உப்பு, அரிசி, பருப்பு, தண்ணி எல்லா விஷயங்கள்லயும் இந்த தர்பையை கிள்ளி போட சொல்லி பெரியோர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த தர்பையை வந்து நம்ம வீட்டுல வளர்க்கும் பொழுது நம்ம வீட்டுல லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த தர்பைக்கு உண்டு. அதனால இந்த தர்பை வீட்டுல இருக்கும் பொழுது மிக முக்கியமாக ராகு கேது தோஷத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தா இந்த ராகு கேது தோஷம் உடையவர்கள் கண்டிப்பா வீட்டுல தர்பை செடியை வளர்க்கறது ரொம்பவும் விசேஷமான நல்ல பலன் கொடுக்கும். இது ஒரு தோஷ நிவர்த்தியும் கூட. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய இந்த தர்பையை கோவில்களுக்கு தானமா கொடுக்கறதும், மங்கள காரியங்களுக்கு நம்மளே இதை கட் பண்ணி கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும். ஆகையினால இந்த தர்பை செடியை சாதாரணமா எல்லா மண்ணிலுமே வளரக்கூடியது அந்த தர்பை செடி. இதற்கு அதிகமா தண்ணி அதிகமா தேவைப்படும். இது வந்து இந்த மாதிரி காஞ்சி இருக்கு அப்படின்னு நினைச்சு இதை தூக்கி போட்டுறாதீங்க. இது காய்ந்ததுக்கு பிறகுதான் இந்த தர்பையினுடைய மகத்துவமே அதிகமா இருக்கும். அதனால இது காய்ந்த பிறகு கூட இது மாதிரியான தர்பைகளை நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி பாருங்க, இந்த மாதிரி தர்பையை கிள்ளி எல்லா விஷயங்களுக்கும், அதாவது நம்மளுக்கு கிரகண காலங்கள்லையும் சரி, மற்ற விஷயங்கள்ல எப்பவுமே நம்ம பூஜை அறையில இந்த தர்பை இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்பேற்பட்ட தெய்வீக சக்தி நிறைந்த இந்த தர்பை செடியை எல்லாரோட வீட்லயும் வளர்க்கலாம். இந்த ராசிக்காரங்க தான் வளர்க்கணும், இந்த நட்சத்திரக்காரங்க தான் வளர்க்கணும், இவங்க மட்டும்தான் வளர்க்கணும் அப்படிங்கிறது எந்த பாகுபாடுமே தர்பைக்கு கிடையாது. அதனால தர்பை செடி எல்லாருமே அவங்களோட வீட்டுல வளருங்க. கண்டிப்பா இந்த தர்பை இருக்கக்கூடிய வீட்டுல பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ ஜந்துக்கள் கண்டிப்பாக வராது. அதையும் மீறி பார்த்தோம் அப்படின்னா இந்த தர்பைக்குரிய மகத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய இடி மின்னல்கள் வரும்பொழுது அந்த இடியினுடைய தாக்கத்தை அந்த வீட்டுக்கு கொடுக்க வராத அளவுக்கு தடுக்கக்கூடிய தன்மை தர்பைக்கு உண்டு. ஆகையினால்தான் நம்ம பெரிய கோவில்கள்ல கோபுரத்துக்கு மேல பாத்தீங்கன்னா தர்பையை வந்து ஒரு கட்டுக்கட்டா நம்ம கட்டி வச்சிருக்கிறத பார்த்துப்போம். அது எதற்காக கேட்டோம்னா, இடி மின்னல்கள் அப்படி சொல்லக்கூடிய இயற்கையினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து கூட அந்த எனர்ஜியை தடுக்கக்கூடிய சக்தி தர்பைக்கு உண்டு. ஆகையினால இந்த தர்பை செடி கண்டிப்பா எல்லாருமே வீட்டுல வளர்க்கலாம். அதுக்காக தான் நான் இப்ப தர்பையை நம்ம வீட்டுல வளர்த்துட்டு இருக்கோம். அதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறத இந்த வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்களும் வீட்டுல தர்பை புல் வளர்த்து இந்த தர்பை புல் மூலயமா கிடைக்கக்கூடிய நன்மை உங்க வீட்டுல அதிகமா கிடைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.